டேய், விஷ்ணு பிரமா நந்தி வெளிநாட்டில் கோடிக்கணக்கான பேர் இப்போ சாவுவான். கூடிய சீக்கிரமாக சாவுவான். இது யாரால் சாவுதான்? யாரால் சாவுதான்? தப்பு செஞ்சதுக்கு தண்டனை போடுதாரு. தப்பு செய்கிறதுக்கு நாடு அழிக்காரு. தப்பு செய்கிறான்ல அவனுக்கு அடி வேரோட குடும்பத்தை அழிக்காரு. அப்போ இது யார் எடுத்து கொடுக்கணும்? நீதிமான் உட்காந்துருக்காரு, நீதி அரசராக உட்காந்துருக்காரு, நீதி துறையாக உட்காந்துருக்காரு, நீதி ஜட்ஜா கணக்கு எடுத்து கொடுக்காரு, கணக்கை விடுதாரு. அப்போ இது யார் எடுக்கணும்? இது யார் கொடுக்கணும்? இது யார் உலக நாடு விடணும்? இது யார் கணக்கு ஐயா உட்காந்துருக்காரு நீதிமன்றமா? அப்போ இது யார் எடுக்கலை, யார் கொடுக்கலை, யார் செய்யலை? அதுக்கு முற்றுப்புள்ளி இன்றைக்கி வச்சுட்டாரு. வச்சா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அதுக்கு தான் கைலாசத்தில் கணக்கு தப்பு செஞ்ச கணக்கை அங்கே வச்சுருக்காரு. அப்போ அடிக்கிற அடியில் தப்பு செஞ்சவன் சாவுடா, தப்பு செய்கிறவன் சாவுடா, தப்பு செய்கிறவன் குடும்பமும் சாவுடா. உன் குடும்பம் நாற்காலியில் சேரில் நாடிக்கட்டு போட்டு ஒருத்தரவை துட்டை ஒட்டி தூக்கிடாம்பார். புரியுதா? புரியுதா இல்லையா? நாற்காலி சேரில் உட்காந்துருக்கான். கிடு 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 கிடுன்னு அவன் பொண்டாட்டிக்கு பெருசாக மாட்டேங்க, மேலே பெருசாக மாட்டேங்க, கீழே பெருசாக மாட்டேங்குன்னு அப்படியே அரசியல்வாதி ஓடிக்கிட்டாலே தான். வர்றா அப்படின்ட்டார். ஓடுறா இப்போ விடுவார். எலுமிச்சம்பழம் கனியில் செத்த ஆத்துமா, நாய் செத்த ஆத்துமா இரண்டையும் சேர்த்து உள்ளே விடுதாரு. இவன் கூட்டம் போடுவான். அப்போ தான் அரசியல்வாதியை அது ஏறி போய் கவ்வி கிழிச்சு எறியும். புரியுதா? கடவுள்கிட்ட மந்திரம் இருக்குடா. உன்ட்ட என்னடா இருக்குது? செத்த பேய் பேப்பர் அடித்து பூமியை அழிக்கான். உட்காந்துக்கிட்டு இந்த பட்டா போட்டேன், பவர் போட்டேன், உன் பொண்டாட்டி மார்கள் பட்டா போட்டு பவர் போட்டு கொடுறா அம்புட்டு ஜனம் ஓட்டு போடுறான். ஏறி அடிப்பான், ஏறி தூக்கி அடிப்பான். தூக்கி போர்குலரில் கையை தூக்கிட்டு வாரில்ல, ரெண்டு கையை அதில் தூக்கி போட்டு வச்சு அடிச்சுட்டு போவான். முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கோடா முட்டா பேலை. இல்லை சுத்தமாக வாய் எதுக்கடா கொடுத்துருக்காரு, கண் எதுக்கடா கொடுத்துருக்காரு, கை கால் எதுக்கடா கொடுத்துருக்காரு? அரியட்ட முட்டா பேலை. பூமி அழிச்சிக்கிட்டு இருக்கான். தூக்கி போட்டு மீச்சு போடுவார். இல்லை இந்த மண்ணிலே உலக நாடே முடிச்சிருவாரா? கைலாசத்தில் பின்னாடி போகிறது. இல்லை 10,000 கோடி பூரா செத்து போவான். சீக்கிரமாக மடிஞ்சு போவான். 10,000 கோடி நினைந்துருமா? 2ஆம் நம்பருக்கு பூரா வியாபாரங்கள் தொழில் பார்க்குறவன். வண்டி வாகனத்தை வச்சு அரசியல்வாதி வச்சு சம்பாத்தியம் பண்ணுவான். எங்கே மலையை உடைக்கவா, குளத்தில் அல்லவா, டார்டாராக 10 வண்டி 100 வண்டி வச்சு அழுதான்ல, இதெல்லாம் வேரோடு அறுத்துருவார். கால் சத்தியம். செத்த ஆத்மாவை நாயும் மானிட பேழையும் சேர்த்து இரண்டும் சேர்த்து உள்ளே விடுதாரு. பவரை விட்டா என்ன ஆகும்? இல்லை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் சொல்ல முடியாண்டா கிழிச்சி எறியும் ரோட்டு காட்டில். பாடுறா முக்கால் சத்தியம். டெல்லியில் முதலமைச்சரையும் அப்படியே ஆடை இல்லாமல் கிழிச்சி எறியும். புரியுதா? கடவுள் விட்டுக்கிட்டே போய்கிட்டே இருப்பார். கடவுள்ரா அவமதிச்சு தான் உட்காந்துருக்கா, தூக்கி போட்டு மிதிச்சு போடுவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோடா. ஊடாலப்பட்ட மாநில முதலமைச்சர் பூரா நடு ரோட்டில் குடல் மூளையெல்லாம் செதறி கிடக்கும். செதற விடுவார். செதறி கண்ணால் பார்க்கணும்ல, ஜனம் ஓட்டு போடுதான்ல, அதுவும் பார்க்கணும். முக்கால் சத்தியம். தமிழ்நாடு எந்த நேரம் நிமிஷம் சொல்ல முடியாதா? நடு தூக்கத்திலே குடல் மண்டை மூளை செதறத மாதிரி பில்டிங்கை கீழே இறக்குவார். முக்கால் சத்தியம். வெப்பத்தை கீழே இறக்குதார். வெப்பத்தை கீழே இறக்குனா தான் வெடிக்க விடுவார். வேற அத்து விட்டாரா? பூமியில் தமிழ்நாடு முழுவதும் வேற அத்து விட்டார். பிடிச்சி பாடுறா அரசியல் முட்டா முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோடா.